கர்நாடகாவில் பாஜக ஆட்சி நடக்கும் நிலையில் வரக்கூடிய ஏப்ரல் இல்லைன்னா மே மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. இப்போ கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் தேர்வு செய்வது தொடர்பான பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்து வரக்கூடிய நிலையில கர்நாடகாவின் அடுத்த முதல்வராக யார் வரணும் அப்படின்னு தொடர்பான சர்வேயில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருக்கு தான் அதிக வாக்கு கிடைச்சிருக்கு. பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு கம்மியான வாக்கு கிடைச்சி பின்தங்கி இருக்காங்க. அங்கே கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் கையே ஓங்கும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. கர்நாடகா மாநிலத்தில் மொத்தம் 224 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கடந்த 2018 சட்டசபை தேர்தல் நடந்துச்சு. இப்போ அங்கு பாஜக ஆட்சி நடக்குது. முதலமைச்சரா பசவராஜ் பொம்மை இருக்காரு. இந்த நிலையில கர்நாடகா சட்டசபையின் 5 ஆண்டு காலம் சீக்கிரமாகவே முடிவுக்கு வர இருக்கு. இதனால வரக்கூடிய ஏப்ரல் இல்லைன்னா மே மாதம் கர்நாடகா ஸ்டேட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு இதற்கான தேர்தல் பணியை இப்போவே கட்சிகள் தொடங்கியிருக்காங்க. திரும்பவும் ஆட்சியை கைப்பற்ற முனைப்பில் ஆளும் பாஜக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில இழந்த ஆட்சியை பிடிக்கணும் முனைப்பில் காங்கிரஸ் கட்சி வியூகம் வகுத்து ரொம்ப தீவிரமா கலப்பணை ஆற்றிக்கிட்டு வராங்க. இதே போல தங்களுடைய செல்வாக்கு நிரூபிக்கும் முனைப்பில் ஜனதாதளம் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளும் செயல்பட்டு வராங்க. இதனால 4 முனை போட்டி கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தேர்தல் நெருக்கத்தில் அது என்னங்கிறத நமக்கு தெரிய வரும். இந்த நிலையில தான் ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கும். அந்த நிறுவனம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகள்ல கர்நாடக தேர்தல் தொடர்பாக சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சர்வேயில அடுத்த முதல்வரா யார் வர வேண்டும் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு மக்கள் பதிலளித்த நிலையில அது தொடர்பான முடிவுகளும் இப்போ வெளியாகி இணையத்தில் ரொம்ப வேகமா பகிரப்பட்டு வருது. அந்த சர்வேல என்ன முடிவு வந்திருக்கு அப்படின்னா, கர்நாடகாவின் முதல்வராக முன்னாள் முதல்வர் சித்தராமையா வரணும் அப்படின்னு 28% பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சித்தராமையா கடந்த 2013 முதல் 2018 ஆண்டு வரை முதலமைச்சராக இருந்த நிலையில இப்போ எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டு வராரு. இதன் மூலமா மக்கள் பாஜக ஆட்சியை விரும்பல அப்படின்னு சர்வே தெரிய வந்திருக்கு. இதற்கு அடுத்தபடியாக தற்போதைய பாஜக முதல்வர் பசவராஜ் பொம்மையை 19 விழுக்காடு பேர் தேர்வு செஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகு ஜனதாதளம் கட்சியின் முன்னாள் முதல்வரான குமாரசாமியை 18 விழுக்காடு பேர் தேர்வு பண்ணிருக்கக்கூடிய நிலையில சமீபத்தில் முதல்வர் பதவியை இழந்த பாஜகவின் எடியூரப்பாவுக்கு ஆதரவா 11 விழுக்காடு பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இத்தனை விழுக்காடுகள், இந்த விழுக்காடுகள் அடிப்படையில் பார்க்கும்போது கர்நாடகாவில் காங்கிரசின் கையே ஓங்கி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியில் சித்தராமையாவோடு முதல்வர் போட்டியில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவகுமாருக்கு வெறும் 5 விழுக்காடு பேர் மட்டும்தான் முதலமைச்சரா டி.கே. சிவகுமார் வரணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆக காங்கிரஸ் கட்சிக்கு வரவிருப்பு அப்படிங்கிறத விட சித்தராமையாவுக்கு வரவிருப்பு தான் அதிகமாக இருக்கு. இதுக்கு முன்னதாக இந்த சர்வே முடிவானது நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி தனிபெரும் கட்சியாக உருவெடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி காங்கிரஸ் கட்சி 101 இடங்களிலையும், பாஜக 91 இடங்களிலையும், ஜனதாதளம் கட்சி 29 இடங்களிலையும் வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லப்படுது. இப்படி தொங்கு சட்டசபை உருவான ஜனதாதளம் கட்சி கிங் மேக்கரா மாறும் அப்படின்னு சர்வேகள் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதை பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு தொங்கு சட்டசபை உருவானால் காங்கிரஸ் ஜனதாதளம் கட்சி கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்னு 41 விழுக்காடு பேரும், பாஜக ஜனதாதளம் கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்னு 37 விழுக்காடு பேரும் சொல்லியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கருத்து கணிப்புகள் மட்டும்தான். எல்லா நேரத்திலும் கருத்து கணிப்புகள் அப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால கர்நாடகாவில் இது போன்று மேற்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து கணிப்புல இந்த மாதிரியான முடிவுகள் வெளியாக இருக்கு. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில் அந்த கருத்து கணிப்புலாம் காணப்படுது. அந்த கருத்து கணிப்பில் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கருத்து கணிப்பு அப்படி நடக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் முடிவுகள் வெளியாகிறதா அப்படின்னு.